கலைஞர் டிவியில காஜல் மேம் வந்து அந்த டிபேட்ல கேட்டிருப்பாங்க. மதர்ஸ் டேலாம் ஏன் கொண்டாடுறீங்க? அது வந்து எங்களுக்கு வந்து வலிக்காதா? இதேபோல குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மலடின்னு சொல்லிட்டு நீங்க பேர் சுமந்து வச்சிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இது வந்து கஷ்டமா இருக்காதா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிஜமாவே ரொம்ப வேலிட் பாயிண்ட்டுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தினம் தினமும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வலியும், வேதனையும் இல்லாதவர்களுக்கு தான் ரொம்ப அது கஷ்டமா தெரியும். அது வேலிடு பாயிண்ட் தான். ஆனா, இன்னொரு வேலிடு பாயிண்ட் இன்னொரு பொண்ணு பேசியிருப்பாங்க. அதுவும் நல்லது தானே. குழந்தை இல்லாம இருந்து குழந்தை பெற்று, அதோட சந்தோஷத்தின் வெளிப்பாடா அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறது. அந்த குழந்தைக்காக கொண்டாடுறது. அதுவும் தப்பில்ல இல்லையா? ஸோ எந்த பக்கம் நியாயம், எந்த பக்கம் தப்புன்னு தெரியல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா, குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு தினந்தோறும் சாமி கிட வேண்டிய அனைவருக்கும் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு எங்க வீட்ல வந்து முருங்கைக்கீரை சாம்பாரும், கருணக்கிழங்கு பொரியலும் தாங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். சொந்தங்கள் தொடர கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.